உள்ளுடல். உடலின் உள்ளே ஆழமாக நீங்கள் என்பது உங்களின் இயல்பு நிலை. இதற்கு முன் நீங்கள் உடலின் ஆழமாக உள்ளே உணர்வதின் முக்கியத்துவத்தை பற்றி கூறினீர்கள். அதை பற்றி விளக்குங்கள். இயல்பு நிலை அடைய உடல் உதவி புரிகிறது. இப்பொழுது அதை பற்றி பார்ப்போம். நான் இயல்பு நிலை என்பதை பற்றி முழுவதும் புரிந்து கொண்டேனா? தெரியவில்லை. மனிதர்களின் இயல்பு நிலை என்றால் என்ன? மனிதர்களின் மனது மட்டும் மீனுக்கு இருந்தால் தண்ணீர் என்றால் என்ன? அதை நான் அறியவில்லை என்று கூறும். தயவு செய்து இயல்பு நிலையை புரிந்து கொள்வதை நிறுத்துங்கள். நீங்கள் ஏற்கனவே இயல்பு நிலையின் சுவடை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் மனது அதை சுருக்கென்று சுருக்கி சின்ன பெட்டியில் போட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டிவிடும். அதை செய்ய முடியாது. இயல்பு நிலையை ஒரு அறிவாக தக்க வைத்து கொள்ள முடியாது. இயல்பு நிலையில் எழுவாயும் செய்யப்படும் பொருள்களும் ஒன்றாகிவிடுகிறது. எப்பொழுதுமே இயல்பு நிலை இருப்பதை உணர முடியும். நான் உருவம் மற்றும் பெயரை கடந்து இருக்கிறேன். இந்த நிலையில் ஆழமாக இருப்பதை அறிவதும் இந்த நிலையிலேயே தொடர்ந்து இருப்பதும் ஞான தெரிவு. இது இயேசுநாதர் சொன்ன உரை உங்களே விடுதலை செய்யும் என்பது உண்மையாகும். எதிலிருந்து விடுதலை? உங்கள் மனது மற்றும் உடல் தவிர நீங்கள் வேறெதுவும் இல்லை என்ற கற்பனையிலிருந்து விடுதலை. உங்கள் மனது மற்றும் உடல் தவிர நீங்கள் வேறு ஏதும் இல்லை என்ற கற்பனையிலிருந்து விடுதலை. புத்தர் நீங்கள் என்ற கற்பனை என்றார். இக்கற்பனையைத்தான் தவறாக புரிந்து கொண்டதன் மூல காரணம். அந்த கற்பனையால் தான் விதவிதமான பயங்களும் அதன் பயமுறுத்தல்களும் தோன்றுகின்றன. அந்த பயம் உங்களை அச்சுறுத்துவதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நீங்கள் யார் என்பதை உடலிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்பனையான நான் சுதாரிப்பு இல்லாமல் பேச்சிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் ஆளுகையிலும் வருகின்ற காரணத்தால் தோன்றிய பாவம் உங்களையும் பிறரையும் அச்சுறுத்துவது விடுபட்டு கொள்ளுங்கள். வார்த்தைகளை கடந்து பாருங்கள். எனக்கு பாவம் என்ற வார்த்தை பிடிக்கவில்லை. அவ்வார்த்தையால் நான் பாவம் செய்வதனாக தீர்ப்பளிக்கப்படுகிறேன். அதை நான் புரிந்து கொள்கிறேன். பல நூறு ஆண்டுகளாக பல கொள்கைகளும் கருத்து கணிப்புகளும் இந்த பாவம் போன்ற வார்த்தைகளை சுற்றி எழப்பட்டன. அவை அறிவில்லாததாலும் தவறாக புரிந்து கொள்வதனாலும் பிறரை அடக்க வேண்டும் என்பதனாலும் உண்டானதை தவிர அதில் எந்த உண்மையும் இல்லை. அந்த கருத்து கணிப்பின் பின்னணியிலே கடந்த அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள இயலாவிட்டால் அந்த வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். வார்த்தை அளவில் தங்கிவிடாதீர்கள். வார்த்தை ஒன்றை தெரிவிக்கும் வழி மட்டுமே. அதை ஒன்றை குறிக்க மட்டுமே செய்கிறது. திசை காட்டி போல் ஒன்றை குறிக்கிறதே அல்லாமல் வேறொன்றையும் செய்யவில்லை. தேன் என்ற வார்த்தை தேன் ஆகாது. தேன் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம், பேசலாம். ஆனால் தேனை சுவைத்து பார்க்காமல் புரிந்து கொள்ள முடியாது. தேனை சுவைத்தவுடன் அந்த வார்த்தை அதன் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. அதனை அப்புறம் பொருட்படுத்துவதும் இல்லை. அதேபோல் கடவுளை பற்றி வாழ்நாள் முழுவதும் பேசலாம். ஆனால் அதன் மூலம் அந்த வார்த்தைகள் காட்டும் உண்மையை அறிந்துவிட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. அதன் ஒரு சிறு துளியை பார்த்துவிட்டீர்கள் என்று கூட சொல்ல முடியாது. அந்த திசை காட்டியுடன் திரும்ப திரும்ப இணைத்து கொள்ளும் நிலையாகும். அதில் மனம் ஒரு சிலை என்ற நிலையாகும். இதற்கு எதிர்மறையாக கூட சொல்லலாம். என்ன காரணத்திற்காகவோ தேன் என்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதாக இருந்தால் அது உங்களை சுவைப்பதற்கு விடாது. கடவுளை பிடிக்கிறது என்று இருப்பது போல் பிடிக்காது என்று இருந்தால் அந்த வார்த்தை சொல்லும் பொருளிலும் வெறுப்பு இருக்கும். நீங்கள் உண்மையை உணர்வதை தவிர விட்டுவிட்டீர்கள். எல்லாமே மனதால் பின்பற்றியவை நான் என்று அடையாளம் கொள்ளும் நிலையாகும். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அந்த வார்த்தையை விட்டுவிடுங்கள். வேறு ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாவம் என்ற வார்த்தை பிடிக்காவிட்டால் அதை பற்றி பைத்தியக்காரத்தனம் என்றோ சுதாரிப்பட்ட நிலை என்றோ அழைத்து விடுங்கள். சொல்லப்போனால் அப்படி அழைப்பது
உமைக்கு அருகில் கொண்டு செல்லும். அதாவது நெடுங்காலமாகவே தவறுதலாக பயன்படுத்துவதிலிருந்து அந்த வார்த்தைகளை விட இந்த வார்த்தைகள் உண்மைக்கு அருகில் செல்லும். அதனால் குற்ற உணர்ச்சி குறையும். அந்த வார்த்தைகளையும் எனக்கு பிடிக்காது. அவை என்னிடம் குறை உள்ளதாக சொல்கின்றன. நான் எடை போடப்படுகின்றேனா? ஆமாம், உங்களிடம் ஏதோ தவறு இருக்கிறது. நீங்கள் எடை போடப்படவில்லை. உங்களிடம் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. அதாவது 21ஆம் நூற்றாண்டில் மட்டுமே 1000 மில்லியன் 100 மில்லியன் மக்களை, அதாவது தாங்கள் தோன்றிய அதே இனமாகிய மனித இனத்தவரை கொன்று குவித்ததுதான் பாவம். திரளான குற்ற உணர்ச்சி பற்றி பேச்சில்லை. அதாவது உள்மனத்தோடு நீங்கள் வாழும்போது அந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து ஒரு பகுதியாகிவிடுகிறீர்கள். ஒருவேளை உள்மனதின் ஆளுமையை தீவிரமாக கவனித்திருக்க மாட்டீர்கள். கண்களை திறந்து எங்கும் ஊடுருவிருக்கும் வழிகளை, பொறாமைகளையும் வன்முறையும் பாருங்கள். கணக்கு வழக்கில் மக்கள் தங்கள் மனித இனத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இழைக்கும் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் பாருங்கள். நீங்கள் அவற்றை கண்டனம் செய்ய வேண்டும். சும்மா பாருங்கள். அவைதான் கிறுக்குத்தனம். அவைதான் பாவம். அவைதான் சுதாரிப்பற்ற தன்மை. அதே சமயம் உங்கள் மனதை பார்க்க தவறாதீர்கள். அங்குள்ள கிறுக்குத்தனத்தை கவனியுங்கள். உங்களுக்கே தெரியாமல் அழிவு கொண்டு வருதல் பற்றிய உண்மைகள். உடலை நான் என்று கொள்வதும் கற்பனை